சார் எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் தான். எங்களுக்கு ஒரே ஒரு பையன். அவன் யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மேரேஜ் ஆன பிறகு ஃபேமிலியோட யூகேல போய் செட்டில் ஆகிடுவான். என்ன சொல்கிறீங்க? பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருந்தா எக்ஸாம் முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன மாப்பிள்ள பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கார்ல? ஆமாமா, நல்ல சிம்பிளாவும் அழகாவும் இருக்கான். தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ள நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியறாங்க. தம்பி யாருன்னு சொல்லலையே. இவன் தான் என் 3வது பையன். இவனை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. திருக்குறள் மாதிரி 2 வரியில சொல்லணும்னா, என் வீட்டில் எல்லாரும் டிகிரி படிச்சவங்க, இவன் படிக்காதவன். 10th ஃபெயில். என்னடா முறைக்கிற? போய் காஃபி எடுத்துட்டு வா. அப்படியே அந்த ஃபேனை திருப்பி வச்சுட்டு போடா. என்னடா உன் புருஷனுக்கு ஒரு வேலையே இல்லையா? அந்த சொட்ட தலையை முன்னாடியே இன்சல்ட் பண்றாரு. மெதுவா பேசுற, அவர்தான் மாப்பிள்ளை. யாரு அவனா? ஆமா. ஐயோ, அவன் தலையில விக் எடுத்து வச்சே என் தங்கச்சிக்கு வயசாயிடும் போல இருக்கே. சத்தம் போடாதடா. சம்பந்தி நம்மள பத்தி என்ன நினைப்பாரு? சம்பந்தியா? இந்த 3 ட்ரவுசரை ஒண்ணா தச்சு பேண்ட் மாதிரி போட்டுட்டு போட்டோ மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கானே அவனா? ஐயோ மெதுவா பேசுற, அவங்க காதுல விழுந்துற போகுது. வில்லட்டும். நான் திட்டின திட்டுக்கு சூடு சோறா இருந்தா இந்நேரத்துக்கு அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறோம் சார். வரட்டுங்களா? சரி வாங்க. வாங்க போகலாம். இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். ஒன்று இந்த வீட்டில இருந்து நான் வெளியே போனோம், இல்ல அவன் வெளியே போனோம். அப்ப அவரே வெளில போக சொல்லுமா? சும்மா இரண்டா. என்ன ஆச்சு? நீ எவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ண, ஆனா அவரு எவ்வளவு ஃபீல் பண்ணி டீசென்ட்டா வெளியே போனாரு. அவர் எஜுகேட்டட், நீ அன்எஜுகேட்டட். பார்த்து பார்த்து என் அப்பா பேரு ராதாகிருஷ்ணன் உனக்கு வச்ச, நீ அதை சுருக்கி ராக்கின்னு வச்சுக்கிட்ட. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், எங்க அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன் வைங்கன்னு. கோபாலகிருஷ்ணன் வச்சிருந்தா அதை சுருக்கி கோக்கின்னு வச்சிருப்பாண்டி. ஏண்டி, இவனை படிக்க வச்ச மாதிரி தானே எல்லாரும் படிக்க வச்ச. உருப்படாம போயிட்டானே. மா, அவர் சும்மா இருக்க சொல்லு. நானும் பெரிய ஆள் ஆயிருப்பேன். விட்டாரா இவரு? நான் சின்ன வயசுல தீக்குச்சி வச்சு அழகழகா பெருசா பில்டிங் கட்டினேன். அதை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாரு. இல்லனா நான் ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ ஆயிருப்பேன். அதை விடுங்க. பாத்ரூம்லயும் செவுத்துலயும் அழகழகா அழகழகா வரைஞ்சு வச்சேன். வரைஞ்சா வச்சா, கிறுக்கி வச்சா, ஏதோ வச்சேன். நான் நீ என் காதை புடிச்சு திருகி என் வாழ்க்கையே திசை திருப்பிட்ட. இல்லன்னா இந்த ராக்கி ஹை லெவல்ல போயிருந்தா ஒரு ரவிவர்மன் மாதிரியோ அட்லீஸ்ட் திரைப்பார்வை மதன் மாதிரியாவது கார்ட்டூன் வரைஞ்சு பெரிய ஆளா இருப்பேன். அதை விட்டுட்டு வராத படிப்ப வா வான்னா எப்படி வரும்? ஏண்டா இப்படி வாய்க்கிலேயே பேசுறியே? உன்னால ஒரு டிகிரி வாங்க முடியுமா? டிகிரி வாங்க முடியுமா? டிகிரி வாங்க முடியுமா? டிகிரி வாங்க முடியுமா? எக்ஸாமு, கொஸ்டின் பேப்பரு, பாஸு, ஃபெயிலு, ஜாமெட்ரி பாக்ஸு, ரெக்கார்ட் நோட்டு, ரிப்போர்ட் கார்டு, இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்டாலே பாடி ஆட்டோமேட்டிக்காக அலர்ஜி ஆயிடுதுடா. MP3ல வர 2000 சினிமா பாட்டு மனப்பாடமா தெரியுது மச்சான். 2 அடி திருக்குறள் மனப்பாடம் பண்ண முடியல. எப்படி மச்சான் முடியும்? நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா. புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம். யாரோ எழுதின புத்தகத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு படிப்பே வேண்டான்னு தானே புத்தகத்தை பையோட சேர்த்து இறக்கி போட்டு ஜோதி திட்டமாக்க போயிருந்தோம். படிப்பு வரலன்னு ஃபீல் பண்ணாத மச்சான். உங்க அப்பனுக்கு ஓன மாதிரி கபடி ஆட தெரியுமா? கானா பாட தெரியுமா? இல்ல முதல் ஷோக்கு முண்டி அடிச்சு டிக்கெட் எடுக்க தான் தெரியுமா? அயன் பண்ண பேண்ட், சட்டை, பூட்டி கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஆடிட்டருக்கு படிச்சுட்டா எது வேடா பேசலாமா? எங்க அப்பா மூஞ்சில கரிய பூசறதுக்காவது நான் படிச்சு டிகிரி வாங்கணும்டா. நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். மச்சான், நீ உங்க அப்பனை பழி வாங்கணுன்றதுக்காக படிக்கணும்னு முடிவு பண்ண பாத்தியா? அது அருமையான விஷயம். ஆனா நான் படிக்கணும், அதுக்கு நீங்களாம் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன பாத்தியா? அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். ஏண்டா, நீ 10ஆவதே 10 தடவை பல்ட்டி அடிச்சு, 10ஆவதுக்கு பிட் அடிச்சு, காப்பி அடிச்சு, குட்டிக்கரணை அடிச்சு, பேப்பர்லாம் சேஸ் பண்ணி ஃபெயில் ஆயிட்ட. இதுக்கு மேல படிச்சு நீ என்ன பண்ண போற? டிகிரி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நானே காலேஜில் சேர்ந்து படிக்க போறேன். நீ ஒரு BA படிச்சா போதுமாடா? தங்கச்சி MCOM மச்சான். அட்லீஸ்ட் நான் ஒரு MAவாவது படிக்கணும்டா. நீ MA படிக்கிற. குட் மார்னிங். நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தான். உட்காருங்க. நீயும் நம்ம கேஸ் தானே? ஹாய். ஹாய்.
எக்ஸ்கியூஸ் மீ ஆ படிச்சு டிகிரி வாங்குறதுன்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். ஆ பக்கத்துல உட்காந்து கொட்டாயை விட்ட வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. விட மாட்டேண்ணே. ம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன், சிட் டவுன். ஆமா, இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற ஸ்டூடெண்ட் யாரு? நான் தான் சார். எந்திரிப்பா. 10th ஃபெயில் ஆயிட்டு எம்ஏ படிக்கலாம்னு நீங்க வந்திருக்க. நீ என்னைக்காவது 10th ஃபெயில் ஆயிட்டமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கியா? இல்ல சார். ஏன்? சச்சின் டெண்டுல்கர் கூட 10th ஃபெயில் தான் சார். ஆனா அவர் செஞ்சுரியே அடிக்கலையா? வாழ்க்கையை பாசிட்டிவா அப்ரோச் பண்ணனுடைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்கள்கிட்ட ஜெனரல் நாலேஜ்ல 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். நீ சொல்ற பதிலை வச்சு தான் உனக்கு எந்த மாதிரி பாடம் நடத்தணும்னு நான் டிசைட் பண்ணுவேன். ஓகே? ஓகே சார். கொஸ்டின் நம்பர் 1. சிவாஜியை பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. சிவாஜி ரஜினி சார் நடிச்ச படம் ஸ்ரேயா நடிச்சிருக்காங்க. நயன்தாரா ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் மதே மொட்டை அடிச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன் சார். நான் அந்த சிவாஜி பத்தி கேட்கல, சத்ரபதி சிவாஜி பத்தி கேட்டேன். யார் சார்? சிவாஜிங்கிற பேர்ல நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால நீ தடுமாறுறேன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 2 ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ரெண்டு எவ்வளவு? 2 சார். 2 எஸ் சார். லாஸ்ட் கொஸ்டின். உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்காக காந்தி மகான் யாத்திரை போனாரே, போனாரா சார்? போனார். அந்த இடத்துக்கு பேர் என்ன? கிண்டி சார். கிண்டியா? அது கிண்டி இல்லடா, தண்டி. இப்படி எல்லா கேள்விக்கும் தப்பு தப்பா பதில சொல்லிவிட்டு மரம் மாதிரி அசையாம நிக்கிறியடா. உன் பேர் என்ன? சார் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார். அவர் யார் தெரியுமாப்பா? எங்க தாத்தா சார். போட்டாங். இந்திய நாட்டுடைய முன்னாள் ஜனாதிபதிடா. அவருக்காக தாண்டா டீச்சர்ஸ் டே கொண்டாடுறானாமா. அப்பேற்பட்டவருடைய பேரை வச்சுக்கிட்டு மக்கி சாமியா இருக்கிறியாடா. போடா. இன்று முதல் குற்றவியல் கால வரை என்று போடப்படுகிறது.